அதுக்காக தான் இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெட் கலர் ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரெட் கலர் அப்படின்றது அபாயத்தை குறிக்கக்கூடிய கலர். அது மட்டும் இல்லாமல் இதோட அடர்த்தியே ரொம்ப அதிகம். தூரத்தில் வாகனங்கள் வரும்பொழுதே வாகனங்களை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணாங்க. அடுத்து ரோட்டில் நிறுத்தின வாகனங்களை கிளப்பணும். அதுக்காக தான் கிரீன் கலர் சூஸ் பண்ணாங்க. ஏன் கிரீன் கலர் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே வாகனங்களை நிறுத்துறதுக்காக சூஸ் பண்ண கலர் ரெட். அந்த ரெட் கலர் பக்கத்தில் பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு கலராக இருக்கணும். ரோட்டில் நிற்கிற வாகனங்களுக்கு என்ன கலர் எரியுது அப்படின்ற டவுட் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிரீன் கலர் சூஸ் பண்ணாங்க. கிரீன் கலர் ரெட் கலர்ல இருந்து முற்றிலுமா மாறுபட்ட கலர். அதாவது கிரீன் கலரோட கேரக்டர் ரெட் கலருக்கு டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால தான் கிரீன் கலரை சூஸ் பண்ணாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ரெட் கிரீன் 2 கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது வாகனங்களை நிறுத்துறதுக்கு, வாகனங்களை கிளப்புறதுக்கு. ரொம்ப நெருக்கடியான டிராஃபிக் சிக்னல்ஸ்ல மக்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால மக்கள் தங்களோட வாகனங்களை டிராஃபிக் சிக்னல்ஸ்ல ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. அடுத்து உடனே கிரீன் சிக்னல் விழும்பொழுது அவங்களால உடனே வாகனங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக முடியல. இதனாலேயே ரொம்ப டிராஃபிக் ஆச்சு. அடுத்து கிரீன் சிக்னல் தான் வரப்போகுது அப்படின்றதுக்கான முன்னறிவிப்பாக தான் இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து கிரீன் சிக்னல் விழப்போகுது, கிளம்புறதுக்கு தயாராக இருங்க அப்படின்றத அறிவிக்கிறதுக்காக தான் இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்க.